நம்ம இந்த வீடியோவில் சுனாமி கேம் அந்த கேம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே பயங்கரமான ஒரு கேம். இந்த கேம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அவ்வளோதான். இருங்க, இது இருங்க இப்போயே பாருங்கள். இது சங்கு ஊதுறாங்கல்ல, இது அப்படியே அந்த இதோட கேமோட ஸ்டோரி என்ன பார்த்திங்கன்னா, இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போகணும். ஆனால் அதுக்கு இந்த மாதிரி பெரிய அலைகள்னால் வரும். நம்ம வெளில இருக்கனாலும் நம்மளுக்கு ஒன்றும் அலை. இருங்க ஒரு நிமிஷம். இந்த மாதிரி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன்ல, இவர் உள்ளே போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இப்போ இதுக்குள்ளே போயிடுறேன். இப்போ கூட ஒரு அலை வந்துச்சு, பட் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். வாங்க போகலாம். நான் இப்போ தான் நுழையிறேன். இந்த ஹோல்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம். அடேங்கப்பா எவ்வளோ ஸ்டக் ஆகுது. கொஞ்சம் சவுண்ட் அதிகமாக வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த சவுண்ட் நல்லா கேட்கும். இந்த சவுண்ட் தான் எப்படி கேட்குது பாருங்களேன். சரி, எவ்வளோ பெரிய அலைன்னு பார்ப்போம். நம்மளை அடிச்சுட்டு போகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா இதோ மீடியம் சைஸாகவும் வரும், இதோட ரொம்ப பெருசாகவும் வரும். அதோ அக்கறையே இருக்குல்ல, அங்கே போகணும். நம்ம ஒரு வேளை இதை ஈஸியாக தாண்டிட்டோம்னா நம்ம இன்னொரு கேமும் விளையாடுவோம். எண்டா அலை வந்துட போகுது. இவ்வளோ ஸ்லோவாக ஓடுறேன். ஸோ வாங்க கீழே உள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டோம். இப்போ இன்னொரு அலை மட்டும் வந்துச்சுன்னா நம்ம தப்பிச்சிடலாம். ஸோ இப்போ நான் ஒழிஞ்சிக்கிறேன். என்னது அலையை பார்க்க முடியல? பார்த்துட்டேன்ல. இந்த சங்கூதல் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் அப்புறம் அலை வருதுன்னு அர்த்தம். பெரிய அலையா சின்ன அலையா? ரொம்ப இவ்வளோ பெரிய அலை. இந்த அலையில் மட்டும் மாட்டிடணும், அவ்வளோதான். நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். அங்கே ஒரு கரை தெரியுதுல்ல, அதுதான் அந்த ஹோல்ஸ்குள்ளே நம்மக்கிட்ட ஹோல்ஸ் வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஹோல்ஸில் ஏறி தப்பிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா ஹோல்ஸில் ஏறுறதுக்கும் அப்புறம் அந்த அலை வர்றதுக்கும் அந்த டைம் கரெக்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால் நம்ம இந்த பொண்ணோட ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெட்டு கலர், சிவப்பு கலர். என்ன இன்னும் காணும் அலைய? மியூசிக்லாம் போட்டு கழிச்சிருக்கீங்களே. சரி வாங்க, எங்கே இன்னும் அலை வருது. ஓகே, இப்போ நம்ம அலை இருக்கும் போது வெளில போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சுட்டு போய் நான் ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். அதனால் எதனால தான் எனக்கு நிறையவே படிப்பு இருந்திருக்கும்ல, உங்களுக்கும் இருக்கும்ல. லீவ் அப்போனா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அதே மாதிரி நீங்கள் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ இப்போ இப்பயும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுங்க. நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். சரி, ஐயோ பயந்துட்டு ஒரு நிமிஷத்தில் சங்கு ஊதிடுவாங்கன்னு வேர்ல்ட்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நம்மளுக்கு நம்ம இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கோம். சுற்றி ஹோல்ஸ் சுற்றி நிறைய பெரிய கேப் இருக்குது. ஸோ அலையே போட்டு தொலைகிறா. நான் வெளில போயிடுறேன். அப்பாடா போட்டாங்களே, இவ்வளோ பெரிய அலை. இவ்வளோ பெரிய அலை. சிஸ்டம்ஸ் இதுங்க ஒன்று பாஸ்போர்ட்டாக என்ன வருது? இந்த மாதிரி வருதா? இந்த மாதிரி தான் வருது. சரி ரெஸ்யூம் கொடுப்போம் நம்ம. அப்போ தான் நம்ம எப்படி வந்தோட சங்கு ஊதுறாங்க. இப்போ நம்ம வெளில போனோம்னா நம்ம காலி அவ்வளோதான். இவ்வளோதானா? இது நான் ஜம்ப் பண்ணியே தப்பிச்சிருப்பேன். கூச்சு அந்த இதுக்கு எப்படியாரு போயிடணும். இவ்வளோ தூரம் தோற்று போனோம்னா அவ்வளோதான். வானம் தெரியுது, இதுக்கு மேலே எப்படி போடுது? கடவுளே, அலை மட்டும் வந்துடாத. நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் போயிட்டேன், அவ்வளோதான். நல்ல வேலை வரல. சரி கொஞ்சம் நேரம் இங்கே இருப்போம். ஒரு ஹோல்ஸ்லேயும் நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்மளால் அப்படியே சர்வை பண்ணிக்கணும். அப்பா மேலே ஹோல்ஸ்னால் சரி
அப்போ சொல்லி வாய முடியல. எவ்வளோ நீட்டமாக வருது பாருங்க, இவ்வளோ நீட்டமாக வந்துருக்கு. இதோட பெரிய ஆளெல்லாம் வரும், பட் அதை நம்ம இன்னும் ஃபேஸ் பண்ணலாம். எங்கள் அக்கறைக்கு வந்துட்டோங்க, இவ்வளோ ஈஸியாக வந்துட்டோம். அடுத்த இது நான் ஆபி விளையாட போகிறேன். அது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும். ஓகே 1 2 3 ஜம்ப். இதுக்கு மேலே என்ன பண்ணும்? வா சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதானா? உண்மையிலே அவ்வளோதானாண்டா? இல்லை ஏதாவது இருக்கு. குட் ஜாப். என்ன சொல்கிறீங்களா? தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த போட்டருக்குள்ளே எங்கேயாவது போகலாமா? ஏய் என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட்லேருந்து கொண்டு வருது நம்மள. செகண்ட் லெவல் இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரி நம்ம வேற கேம் போகலாம் வாங்க. ஹோம்லுக்கு போய் வேற கேம் தேடலாம் வாங்க. இந்த வீடியோ எவ்வளோ நிமிஷம் வந்துருக்கு? 6 minutes தானே, விடுங்க வாங்க. சரி நான் சுனாமி கேம் சர்ச்சில் போட்டு ஃபைன் பண்ணேன். நம்ம லக்கின்னு தான் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். சரி வாங்க ஆபி கேம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஹைட் அண்ட் சீக் இருக்குது, பட் அது வேணாம். அதோ இந்த மாதிரி ஆபி கேம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆபி கேம் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். வேலண்டைன்ஸ் ஆபி வேணாம், இது வேணாம். ஆபி ஏதாவது வந்துச்சுன்னா சரி வாங்க ஆபி தேடுவோம். ஆபி 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 ஓபி 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 இதோ இருக்குது பாருங்கள். இது நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு, நல்ல இது இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ தாண்டினாலும் இதுவே முடியாது. திருப்பதி மலை ஏறுற மாதிரி படிக்கட்டு ஏறும், ஏதாச்சும் சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ நம்ம கூடயும் நிறைய பேர் இந்த சேலஞ்சுக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதனால நம்ம இதை எப்படியாவது முடிச்சிடலாம் வாங்க. இப்போது நம்ம ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஸ்டக் ஆகிட்டே இருக்குது, ஸ்டக்காகுது. சரி வாங்க இப்போ வாங்க. நம்மளோட பொண்ணு மூஞ்சி கூட அழகாக தான் இருக்குது. எனக்கு இந்த பொண்ணு மூஞ்சி பெருசாக பிடிக்கலனா இது வந்து என்னடா அது, இதை வந்து இந்த மாதிரி இங்கே வந்து கீழே விழுந்தோன்னா தட்ஸால் தான். மேலே ஏற ஏற ரொம்பவே பயமாக இருக்கும். ஓகே இவன் ஜம்ப் பண்ணிட்டே இருக்கா. இந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் வர்றது தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் சரி இங்கேருந்து கீழே பார்ப்போமா? இது நதியா இல்லை ப்ளூ கலரில் இருக்கு ஒரே. இதில் இருந்தால் ஏதாவது டிசைன் கொடுத்து வச்சுருந்தா நல்லா இருந்தது. வேலண்டைன்ஸ் டே எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெட்டு கலர்னால் கொடுத்து வச்சுருக்காங்களே. ஐயோ நல்ல வேலை செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டனால நம்மளை இங்கேருந்து இங்கே விடுது. அப்படிவே செக் பாயிண்ட் ரீச் பண்ணலன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஃபஸ்ட்லேருந்து விட்டுரும். செக் பாயிண்ட் எதில் ரீச் பண்ணியிருக்கோம்? செக் பாயிண்ட் ரீச் பண்ணிட்டோம், நம்ம இது பண்ணிட்டோம். அப்போது அப்பா பண்ணிட்டோம். நம்ம பின்னாடி ஒருத்தன் நிற்கிறான். ஏன்னா இதே தண்டிடலாம். இது இந்த ஓட்டையை வந்து சின்னதாக இருக்கிறதுனால நம்மளை எதுவும் பண்ணாது. இது என்ன ரெட்டு கலரில் இருக்குது? இது பாதானா ரெட்டு கலரில் இருந்தால் எனக்கு ஏதோ இப்படி சேலஞ்சிங் மாதிரி வரும். அதில் வந்து ரெட்டு கலரில் வந்தால் லாபிலே தான் வரும். மேலே ஏறி ஏறி போயிட்டே இருக்கும். அங்கே படி இருக்குது பார்த்தீங்களா, அது திருப்பதி படின்னு வச்சுக்கோங்க. யாருன்னா திருப்பதி போயிருக்கீங்களோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இப்போது அந்த இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சரி யாருன்னா திருப்பதி போயிருக்கீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. யாருன்னா வந்து பழனி போயிருக்கீங்களோ அவங்களும் கமெண்ட்டில் போடுங்க. யார் திருப்பதி போயிருக்கீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யார் பழனி போயிருக்கீங்களோ அவங்க லைக் பண்ணுங்கள். என்னத்துலேயுமே ஒன்று சொல்லுவோம்ல. சரி வாங்க, நான் திருப்பதி போயிருக்கேன், பழனி போயிருக்கேன்னா எனக்கே தெரியல, நான் மறந்துட்டேன். சரி வாங்க நானே வீடியோ. ஐயோ தப்பான வழியா? அப்போ கரெக்டான வழி எது, தப்பான வழி இதுன்னு இது இருக்க கண்டுபிடிக்கும் போல். ஐயோ இது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது க்ரீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா க்ரீன் தான். இது ப்ளூவாக இருக்குமோ? எனக்கு பிடிச்ச கலர் பிங்க் கலரில் போகலான்னு பார்த்தேன். நல்ல வேலை. என்ன சொல்கிறீங்க? எதுவும் இல்லைங்க, வாங்க நம்ம போவோம்.
இந்த மாதிரி ரவுண்டாக போகிறது ஜாலியாக இருக்குல்ல. இல்லை எந்த தடைகளுமே வரல. சரி வாங்க, இன்னும் எந்த தடைகளுமே வர்றக்குள்ளே எப்படியாவது இந்த படிக்கட்டை ரீச் பண்ணிடலாம். இது திருப்பதி படியாக வச்சுக்கலாமா இல்லை பழனி படியாக வச்சுக்கலாமா நீங்களே சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கும் தெரியும். சரி வாங்க, இப்போது இந்த குட்டி குட்டியாக இருக்கிறது தான் பிரச்சனை இல்லை. நம்ம பெருசாக இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஃபைண்டை பார்த்து நான் வந்துச்சுலாருன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நான் ரொம்ப ட்ரை பண்ணி அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி ராப்ளாக்ஸ் விளையாடிருக்கேன். பட் இந்த மாதிரி ஆபி ஒன்று கூட கம்ப்ளீட் பண்ணதில்லை. ஸோ பார்த்து தான் போகணும். நீங்கள் யாராவது இந்த ராப்ளாக்ஸ் விளையாடி இந்த மாதிரி ஆபியில் ஐயோ இதில் 3 இருக்கே, இது என்ன நல்ல வேலை கரெக்டு. ஓகே, நான் பேசாமல் இருக்கேன்னு நினைக்காதீங்க, சும்மாண்ணா. ஓகே, இந்த ரெட்டில் படாமல் போகணும் போல். ரெட்டில் பட்டா தூளாக போயிடுவோமா? தூளாக போயிடுவோம். ஆமாம்ல, இந்த ஆவியில் தூளாக போயிடுவோம் இந்த ரெட்டில் மட்டும் பட்டோன்னா. சரி வாங்க, இது ஒரு மாதிரி இதுதான் இந்த முனங்கால் படிக்கட்டுன்னு எதோ சொல்லுவாங்க. நம்மள மாதிரியே பின்னாடி ஒருத்தங்க வராங்க. ஹாய் ட்வின்ஸ். இந்த வழியாக போகணுமா இந்த வழியாக போகலாமா? நம்ம இந்த வழியாலாம் கீழே இறங்கி வந்தோம். ஸோ இந்த வழியாகவே போவோம். ஓகே, இந்த வழியாக போய்ட்டு அந்த ஸ்லைடு வழியாக தான் கீழே இறங்கி வரணும். அப்புறமா ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க விழுந்திருப்பேன் நான் பேசிக்கிட்டேன். ஒரு நிமிஷத்தில் காப்பாற்றி விட்டு இருக்கார். சரி, நம்ம இப்போ சரி. என்னடா அது கீழே வந்துட்டேன். இதெல்லாம் போக மாட்டோம். நம்மளை அடிச்சு தள்ளிட்டா. இதெல்லாம் போக காட்டோம். நம்மளை அப்படியே தள்ளிட்டு வந்து என்ன ஒரு விவரம் இருந்தா. சரி விடுங்க. டாய் நீ யார்டா எப்போ பார்த்தாலும் நின்றுக்கிட்டு இருக்க? வேகமாக தாண்டும் போல. எல்லாம் இது நம்மளை தள்ளிட்டு போய் இந்த ரெட்டில் இது பண்ணிடும். அப்பாடா, என்னண்ணா பண்ணுறீங்க? ஃபஸ்ட் ரவுண்ட் அனுப்பிச்சி விட்டுருச்சா? ஃபஸ்ட் ரவுண்ட் அனுப்பிச்சி விட்டுருச்சு. அதிங்க இங்கே வருதா? ஐயோ, இப்போ எப்படி போகிறது? நான் இந்த வழி இல்லைன்னா எப்படி போகிறது? ஓகே, நான் வந்துட்டேன். இப்போ எப்படி நான் போவேன்? இப்போ நடுவில் வேற ஒரு பெரிய கேப் பிடிச்சிருக்கீங்க. இப்படி போகணுமா? சரி சரி சரி, இப்போ நான் திரும்பி மேலே ஏறணுமா? இப்போ நான் எப்படி இப்படி மேலே ஏறி இந்த ஹெலிகாப்டர் கிட்டே போகணும். அதான் என்னோட டாஸ்க். ஓகே, ஹெலிகாப்டர் கிட்டே போய் ஹெலிகாப்டர் எடுத்து பறந்து போயிடணும். ஓகே, இப்போ அதான் நம்மளோட டாஸ்க்கு. இங்கே இருக்கிற கலர்ஃபுல்லில் மட்டும் அப்படியே கால் வைக்கணும். டிரான்ஸ்பரண்ட்டில் கால் வச்சா என்ன ஆகுன்னு தெரில. நம்ம கலர்ஃபுல்லே கால் வைப்போம். எதுக்கு வம்பு? ஐயோ, டிரான்ஸ்பரண்ட்டில் கால் பட்டுருச்சே. பரவாயில்ல, எதுவும் ஆகலை. ஓகே வாங்க. இதுக்குள்ள இது வரைக்கும் வந்துட்டோமா? அதுக்குள்ளே இப்போ வாங்க, இந்த சைட் போய் பார்ப்போம். போக முடியல, போக முடியாது போல். கொய்யாக்கா வாடா வாடா வாடி. நம்ம ஃபீமேலுங்கிறனால நம்ம ஃபீமேல் கொடுத்து வச்சுருக்கோம். லக்கி வரல இன்னும். லக்கி வெளில எங்கேயோ பிஸியாக இருக்குது. ஸோ தட் ஓகே, நான் இப்போ பேசாமல் இருக்கேன்னு தெரியல. அடுத்த ஹாரர் கேம்ஸ் போடலாமா இல்லை இந்த மாதிரி ஃபன்னி கேம்ஸ் போடலாமாங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து 62 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸாவது வந்தால் நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன். பட் நீங்கள் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட கொடுக்கல. அதனால தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறதில்ல. நான் ஸ்டடீஸ் பற்றி கூட வீடியோ போடுவேன். ஈவன் நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் பண்ணிங்கன்னா. பட் நீங்கள் ஸ்டடீஸ் பற்றி கூட பண்ண மாட்டேங்கிறனால நான் வீடியோஸ் போட மாட்டேன். ஸோ வாங்க, இதை பழனி படியாக வச்சுக்கலாமா இல்லை திருப்பதி படியாக வச்சுக்கலாமாங்கிறதுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ தடவைமா திருப்பதி பழனிங்க இந்த ஹாபி எப்போமா முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் முடியும். உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குங்கிறனால நான் இந்த ஹாபியை முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதனால் இந்த ஹாபியை சத்தியமாக முடிக்க முடியல. அதுவும் இவ்வளோ பாருங்களேன், ஜம்ப் பண்ணிட்டே இருக்கா. நான் இந்த ஒன்று இதில் நான் கண்டினியூஸாக ஜம்ப் பண்ணதுனால ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ நான் கண்டிப்பாக இதை எப்படி முடிக்கிறது அப்படின்னு கற்றுக்கிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.
பை பை. இனிமேல் வீடியோ பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. லக்கியும் வரணுன்னாலும். பை பை.